சீனாவுக்கு ஒரு பேட் நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை அமெரிக்க ஊடகங்கள் எல்லாருமே மாற்றி 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 பரப்பிட்டு இருக்காங்க. என்ன பேட் நியூஸ்? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரசிடெண்டாக வருவது தான் சீனாவினுடைய பேட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே சீனாவுக்கு அது பேட் நியூஸா? சீனா அதை விட வேறு மாதிரியான ஸ்கெட்செல்லாம் போட்டு வச்சுருக்காங்களே. இந்த சிப் வார் அப்படிங்கிறது இருந்துச்சு. குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கடந்த முறை சிப் வார் அப்படிங்கிறது பீக்கில் இருந்துச்சு. கேமிங் விளையாடுறவங்களுக்குலாம் தெரியும், நமக்கு கிராஃபிக்ஸ் கார்டெலாம் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு 2 ரீசன் சொன்னாங்க. ஒன்று இந்த சிப் வார், அடுத்ததாக டேட்டா மைனிங் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் இந்த கம்ப்யூட்டர் எல்லாமே பயன்படுத்தப்பட்டதால் அப்படி ஒரு சிப் செட்டுக்கு ஷார்ட்டேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை விட ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது அடுத்த 4 வருடங்கள். சீனா அமெரிக்காவினுடைய அந்த பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பீக் அடுத்த 4 இயர்ஸில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாற்றி மாற்றி 2 பேருமே யார் பவர்ஃபுல் அப்படிங்கிறத சொல்லி செஞ்சு அடித்து காண்பிக்க போகிறாங்க. அப்படி அடித்து காண்பிக்கக்கூடிய அந்த நேரத்தில் சீனாவுக்கு உண்மையிலேயே ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கு, இஸ்ரேலுக்கு இன்னொரு பேட் நியூஸ் வந்திருக்கு, அமெரிக்காவுக்கு அவங்களுக்கும் ஒரு பேட் நியூஸ் வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு நபர்களுடைய பேட் நியூஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுக்கு குட் நியூஸ் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள போகிறோம். அப்படி என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக ரொம்ப சூப்பராக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சீனா, இந்தியா, உலக அரசியல் அப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது இது சம்பந்தமாக ஏகப்பட்ட புத்தகங்கள் குக் எஃப்எம்ல இருக்குது. ஸோ நீங்கள் ஆடியோ புக் சம்மரி கேட்கணும் அப்படின்னா கீழே குக் எஃப்எம்க்கான லிங்க் இருக்குது. அதை சொடக்கி குக் எஃப்எம்ல ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். ஆனால் 7 நாட்கள் எந்த விதமான அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல், எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் குக் எஃப்எம்மை கேட்பதற்கான ஒரு ஆஃபரை இப்போ குக் எஃப்எம் தந்திருக்காங்க. அதுக்கான லிங்க் தான் கீழே கொடுத்துருக்கேன். குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ரூபாய் டிடெக்ட் ஆகும். கொஞ்சம் நேரத்திலேயே அந்த 2 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் மறுபடியும் அது கிரெடிட் செஞ்சுருவாங்க. அதன் பிறகு 7 தினங்கள் நீங்கள் அன்லிமிட்டடாக எந்த புத்தகம் வேணாலும் சரி, எந்த ஜேர்னலாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்பீடில் புத்தகம் கேட்பதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நேரம் கேட்பதாக இருந்தாலும் சரி, நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அன்லிமிட்டடாக 7 நாள் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் குக் எஃப்எம்ல கேட்க முடியும். 7 நாட்களுக்கு பிறகு அதை அப்படியே கண்டினியூ பண்ணி போகலாமா அப்படின்னு பார்த்தா அது உங்களுடைய விருப்பம் தான். கண்டினியூ பண்ணி போகலாம், இல்லை அங்கேருந்து நீங்கள் என்ன செஞ்சிடலாம், விலகி விடலாம். ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பதற்கு குக் எஃப்எம்ல இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரி, எல்லா புக்ஸ், ஆடியோ புக் சம்மரி எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பதற்கு இது ஒரு அருமையான தருணம். ஸோ கீழே 7 நாள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கான அந்த லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. சீனாவினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் அப்படின்னு சொல்றது அமெரிக்காவை கீழே தள்ளி போட்டுட்டு நான் தான் உலக வல்லரசு அப்படின்னு சொல்றது தான். அதுக்கு இணையாக சீனாவினுடைய வளர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்குது. பல முறை அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பார்த்து நாமளே உண்மையிலேயே வாய் பிளக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு வீடியோ நான் பார்க்குறேன். அந்த வீடியோவில் 22வது மாடியில் நின்று நான் பேசுகிறேன், ஆனால் 22வது மாடி மாதிரி இருக்கா, கீழே பாருங்கள் ரோடு போகுதுன்னு சொல்லி 8வது தளத்தில் ரோடு போகுது, 9வது தளத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. சுத்தமாக பார்க்க போனால் கிரவுண்ட் லெவலில் சீனா சிட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்களுடைய 22வது ஃப்ளோரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ சீனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது, அவங்களுடைய டிஃபென்ஸில் கப்பல் உற்பத்தியாக இருக்கட்டும், அடுத்ததாக ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும். ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி சீனா அவங்களுடைய 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறத அறிமுகம் செய்கிறாங்க. அதனுடைய ஒரு ப்ரோட்டோடைப்னு வச்சுக்கோங்களேன். அதை பைடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லையா ஒயிட் எம்பரர் அப்படிங்கிறது அதனுடைய பெயர். இந்த பைடி இல்லை ஒயிட் எம்பரர் அப்படிங்கிற இந்த 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை பற்றி அதிகமான நபர்களுக்கு தெரியலை. பல நாடுகள் இதை வியப்புடன் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அடுத்ததாக சீனாவினுடைய இன்னொரு அறிவிப்பு வருது, நாங்களும் ஈரானும் சேர்ந்து ஏதோ விதமான டீல் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. இதுதான் மேற்குலக நாடுகளுக்கு தூக்கி வாரி போடுது. இப்போ ஏன் சீனா ஈரானை கையில் எடுக்கிறாங்க? ஈரான்ட்டு அவங்க ஆயில் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். எய்தர் டைரக்ட் ஆர் பிளாக் மார்க்கெட். ஈரானுடைய ஆயில் கொள்முதலில் ரொம்ப முக்கியமான ஒரு நாடு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். அப்படிப்பட்ட சீனாவுக்கு ஈரான் உதவி செய்கிற மாதிரியே ஈரானுக்கு இனிமேல் சீனாவும் உதவி செய்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இந்த கான்செப்டை சீனா கையில் எடுத்ததுக்கான காரணம், டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தார்கள் என்றால் நிச்சயமாக சீனாவுக்கு எதிராக அவர் ரொம்ப பெரிய அளவில் செயல்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அவர் செயல்படும் போது அமெரிக்காவை துரிதமாகவும், அமெரிக்காவை ப்ராக்ஸி வச்சும் அடிக்க முடியும்னா அதற்கு தைரியமான ஒரு ப்ராக்ஸி யாருக்கு தேவை? சீனாவுக்கு தேவை. அந்த மாதிரியான ப்ராக்ஸி இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு தான், ஈரான் மட்டும்தான். இன்னொரு நாடு இருக்குது, வடகொரியா. ஆனால் வடகொரியா ஈரான் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்கும்போது
வடகொரியா அடிக்கிறத விட ஈரான் அடிக்கிறது அமெரிக்காவுக்கு ரொம்ப பெரிய அளவில் வலிக்கும். ஏன்னா ஈரான் நேரடியாக அமெரிக்காவை அடிக்க மாட்டாங்க, அமெரிக்காவினுடைய முக்கிய நாடாக கருதப்படக்கூடிய இஸ்ரேல் அடிப்பாங்க. இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் நாட்கள்லையோ கொஞ்சம் வருடங்கள்லையோ கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வருகையும் ஈரானுக்கு சீனா உதவி செய்ய போகிறாங்க அப்படிங்கிற அந்த செய்தியும். சீனாவுக்கு ஈரானால் உதவி இருக்குது, ஏன்னா நிறைய ஆயில் டிஸ்கவுண்ட் ரேட்லலாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருந்தும் சீனா நினைக்கிறதெல்லாம் உடனடியாக சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். ஆல்ரெடி ஒரு பதிவு உங்கள் முன்னாடி நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். சுமார் 2200 டன் தங்கம் அப்படிங்கிறத வச்சு அமெரிக்காவை எப்படி சீனா கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்தபடியாக சீனாவால் அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணணும்னா சீனாவினுடைய எக்கனாமி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் சீனாவினுடைய எக்கனாமி கடந்த சில மாதங்களாக ஒரு தொய்வான நிலைமையில் தான் இருந்துகிட்ருக்கு. அக்டோபர் மாதத்தில் சீனாவினுடைய இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அப்படிங்கிறது 5.3% மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதனுடைய க்ரோத் வெறும் 5.3%. எஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் வளரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்கன்னா 5.4% மினிமம் வளர்ந்துருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அவங்க மினிமமாக வச்சுருந்த ஸ்கேலை விட கம்மியான அளவுக்கு தான் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அப்போது ஒரு பொருள் மேனுஃபேக்சர் ஆகி அந்த பொருள் இண்டஸ்ட்ரி அவுட்புட்டாக மாறுறது அப்படிங்கிறது வெறும் 5.3% இருப்பது சீனா மாதிரியான இந்த இண்டஸ்ட்ரியல் நாட்டுக்கு ரொம்ப பெரிய அளவில் சிக்கல். ஏன்னா சீனா ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப். நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு உதிரி பாகம் மேட் இன் சீனாவாக இருக்கும். அப்படிப்பட்ட சீனாவினுடைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அதனுடைய ஃபோர்காஸ்டிங் செய்யும் போது தான் 5.4% மினிமம் வளரும் அப்படின்னு சொன்ன இடத்துல 5.3% வளர்ந்துருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ரீட்டைல் சேல்ஸ் அப்படிங்கிறது உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுது போன மாதத்தில். ஸோ போன மாதத்துக்கு அந்த முந்தைய மாதத்தை கம்பேர் பண்ணும்போது போன மாதத்தில் ரீட்டைல் சேல்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, இண்டஸ்ட்ரியல் அவுட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, ஆனால் ரீட்டைல் சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதாவது பொருள் மேனுஃபேக்சர் ஆகி வர்றது கம்மியாகவும் இப்போ இருக்கிற பொருள் எல்லாம் விற்று தீர்ப்பது ரீட்டைல் சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாகவும் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஃபெஸ்டிவல்ஸ், நிறைய ஹாலிடேஸ், 10 நாள் 20 நாள் அப்படிங்கிறதுக்கான இப்போ நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் எடுத்திங்கன்னா பிக் பில்லியன் டேலாம் போட்டாங்கல்ல, அதே மாதிரி அங்கேயும் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் அங்கேயும் நிறைய ஆஃபர்ஸ் அப்படிங்கிறதுலாம் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில் போடுவாங்களாம். இதனால தான் ரீட்டைல் சேல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரீட்டைல் சேல்ஸ் அதிகமானதுனாலையும் இண்டஸ்ட்ரியல் அவுட் அப்படிங்கிறது குறைந்ததுனாலையும் அடுத்த 3 மாதங்களில் இண்டஸ்ட்ரியலுடைய அவுட்புட்டை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்குது? சீனாவுக்கு இருக்குது. அப்போ கூடுதலான பணத்தை அவங்க என்ன செய்யணும்? பம்ப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இவங்க நேரடியாக எக்கனாமிக்குள்ளே அவங்களுடைய பணத்தை பம்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்தியாவில் அதை தான் செய்வாங்க. இந்தியா ஒரு எக்கனாமியில் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் நம்முடைய தொழில் நிறுவனங்கள் எல்லாமே முடங்கி இருந்த காலகட்டத்தில் நாங்கள் இவ்வளோ பணத்தை இந்த எக்கனாமிக்குள்ளே பம்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கடனெல்லாம் தள்ளுபடி செஞ்சு இல்லாட்டி கடனை கூடுதலாக கொடுத்து இப்படிலாம் எக்கனாமிக்குள்ளே பணத்தை கொண்டு வருவாங்க. அப்போ ஆனால் சீனா என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, லோக்கல் கவர்மெண்ட்ஸுக்கு மட்டும் தன்னிச்சா கொடுப்பாங்க. அது மனிதர்களுக்கோ இல்லாட்டி ஒரு நிறுவனத்துக்கோ கொடுக்க மாட்டாங்க. இந்த லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிற அந்த கவர்மெண்ட்ஸுக்கு பணத்தை டைரெக்டாக கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஹிடன் டெப்ட் இருக்குது பார்த்தீங்களா, நமக்கெல்லாம் தெரியாது. சாதாரண மனிதர்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டினுடைய டெப்ட் எவ்வளோன்னு தெரியாது. அதே இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சாலும் உள்ளாட்சி, உள்துறை அப்படின்னு சொல்கிற அந்த கவர்மெண்ட் டெப்ட்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அதே ஸ்ட்ரக்சரில் தான் சீனாவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மெயின் சீனா அப்படிங்கிறது இருக்குது, அதன் பிறகு நிறைய மாகாணங்கள் இருக்குது, அந்த மாகாணங்களுக்குள்ள கிளை மாகாணங்கள், அடுத்ததாக சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இதெல்லாம் கவர்ன் பண்ணுறதுக்கு நிறைய கவர்னர்ஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு தேவையான பணத்தை எல்லாமே கவர்மெண்ட் என்ன செய்யும்? கொடுக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஹிடன் டெப்டை மட்டும் இப்போதைக்கு அடைச்சிரு, இதுக்கு மேலே வேறு எதுவும் பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எக்கனாமியை டைல்யூட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுடைய கடன் அடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. ஆனால் இது எல்லாமே எங்கே அடி வாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய வளர்ச்சியில் ஒரு அடி வாங்குவதற்கான வாய்ப்பாக மாறும். அதே காலகட்டத்தில் அமெரிக்காவினுடைய வளர்ச்சி ரொம்ப கூடுதலாக இருந்தது என்றால் சீனா நினைச்ச மாதிரி அவங்களுடைய காய் நகரத்திலே செய்ய முடியாது. இந்த இடத்துல தான் சீனாவுக்கு ஈரான் தேவைப்படுறாங்க. அப்போ ஈரான் நேரடியாக வரவழைக்கிறாங்க ஈரானை. ஒரு ஏர் ஷோ அப்படிங்கிறது சீனாவில் நடக்குது. அதில் சீனாவினுடைய J-10C அப்படிங்கிற விமானத்தை ஈரான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாங்க. இந்த J-10C அப்படிங்கிற இந்த விமானம் அமெரிக்காவினுடைய F-16 இருக்குது பார்த்தீங்களா, அதை விட அதிநவீன விமானமாக கருதப்படுகிறது. ஒரு விமானத்துக்கு $40 மில்லியன் தான் ஆகும். கிட்டத்தட்ட 100 விமானங்களை யார் வாங்க போகிறாங்களாம்?
இந்த ஈரானுக்கு அவங்க கொடுக்குற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈரானுக்கு இந்த J-10C வந்தது என்றால் F-16 அதிநவீன விமானம் அப்படின்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக இது இஸ்ரேலுக்கு தலைவலியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இப்போவே மேற்குலக நாடுகள் இதை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய நாட்டுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு டீலாக இருக்குது, நாங்கள் இதை முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி டிஃபென்ஸ் ஓரியன்டாக ஈரான் மற்றும் சீனாவினுடைய அடுத்தடுத்த காய் நகர்த்தல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீனாவினுடைய எக்கனாமியை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக அவங்களுடைய லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு 10 ட்ரில்லியன் யுவான், அதை அமெரிக்க டாலரில் கன்வெர்ட் பண்ணால் 1.4 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர், இந்த அளவுக்கான ஃபண்டை தான் இப்போ சீனா என்ன செய்ய போகிறாங்க, அவங்களுடைய எக்கனாமியை ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக செய்ய போகிறாங்க. கொரோனாவுக்கு பிறகு சீனா இவ்வளவு பெரிய ஒரு தொகையை அவங்களுடைய எக்கனாமி ஸ்டேபிளுக்காக வைப்பது இதுதான் முதல் முறை. அப்படின்னா சீனாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பதட்டம் ப்ளஸ் எக்கனாமியில் அவங்க கொஞ்சம் விழுந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த செய்தி, அது கூடவே அமெரிக்காவுக்கு இணையாக அவங்க போராட வேண்டிய தருணம் ப்ளஸ் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய வருகை, இதுதான் சீனாவினுடைய பேட் நியூஸ் அப்படின்னு சொன்னேன். சீனாவினுடைய பேட் நியூஸ் அடுத்த ஈரானுக்கு அவங்க என்னெல்லாம் செய்ய போகிறாங்க, அது இஸ்ரேலினுடைய பேட் நியூஸாக மாறுது. சீனா ஈரான் இவங்களுடைய கூட்டணி அமெரிக்காவுக்கு ஒரு பேட் நியூஸாக மாறுது. ஓவராலாக ஒரு குட்டி உலக அரசியல் கதையை அவங்க முன்னாடி ஒரு 10-12 நிமிஷத்தில் தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். புரியாதவங்க இன்னும் ஒரு டைம் மட்டும் கேட்டுருங்க, கண்டிப்பாக புரியும். ஏன்னா இது இன்னையோடு நிற்கக்கூடிய ஒரு பதிவு கிடையாது. அடுத்த 4 வருஷம் இதை பற்றியே, இதை பேஸ்டாகவே நம்ம நிறைய காணொலிகள் போட வேண்டியதாக இருக்கும். உலகத்தில் அப்படி ஒரு மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு குக் எஃப்எம் 7 நாட்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய டீச்சர்ஸுக்கு யாருக்கு வேணாலும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள். இது முக்கியமான காணொலி. ஏன்னா இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்தா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். மறுபடியும் நாம் தமிழ் பட்சத்தில் சத்திய சோதனை அப்படிங்கிறத கொண்டு வருவோம். உங்களுடைய கேள்விகளுக்கு நேரடியாக என்னுடைய பதில் அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட்ஸ் பேஸ்டான பதிலாக இருக்க போகிறது. ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.